விஜய ரகுநாத சேதுபதி மன்னர்னு ஒரு மன்னர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை. மூத்தவ சிவகாமி நாச்சியா, இளையவ ராசலட்சுமி நாச்சியா. 2 பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்பா நினைக்கிறாரு, தாய் இல்லாம வளர்த்த பிள்ளைய ஒரு தங்கச்சி மையன் தண்டபாணி தேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்க இளையவர் ராஜலட்சுமியை கூப்பிட்டு கேட்கிறார், அம்மா உன்னை மாமாவை கட்டி கொடுக்க நினைக்கிறேன், அப்பா விரும்புறேன், உன் விருப்பம் என்ன? அந்த பொண்ணு சொன்னா, அப்பா என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட அக்கா சிவகாமி மாமாவை ரொம்ப விரும்புறா, ரொம்ப நேசிக்கிறான், அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா மக சொல்லிட்டா இளையவர். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுல என்ன 2 பேரு ஒரு ஆளு, அதனால 2 பொண்ணையும் கட்டி வைக்கிறேன், எம்ம தங்கச்சி மயந்தானேன்னு தண்டபாணி தேவருக்கு அக்காவையும் தங்கச்சி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு ராமேஸ்வரத்துல குடும்பம். ராமேஸ்வரத்துல குடும்பத்தை வச்சுட்டு சொன்னாரு மாமனார், மாப்பிள்ளை என் கண்ணு 2 உங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கேன். 3வது கண்ணு ராமேஸ்வரத்துல கூட ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள் கோவில் நிர்வாகத்தை பொறுப்பா பாத்துக்கங்க, பத்திரமா இருங்க, ஏதாவது தகவல்னா சொல்லி அனுப்புங்க, நான் ராமநாதபுரத்துல நீங்க ராமேஸ்வரத்துல. இப்ப போயாச்சு. அவங்க வாழ்ந்த காலத்துல ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகணும்னா படகுல தான் போகணும், படகுல தான் வரணும். பாலம் கட்டப்படல அப்ப. இப்ப இப்படியே இருந்த காலத்துல கொஞ்ச நாள் கழிச்சு மருமகன் தண்டபாணி தேவர் என்ன பண்றாரு, கோயில் பராமரிப்பு செலவுக்காக 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி உத்தரவு போடுறாரு. ₹1/4. ஆமா, காலனா அந்த காலத்து காசு. அது நடைமுறைக்கு வந்துருச்சு. வடக்கே இருந்து ஒரு ஐயர் வந்தார், அந்தனர். அவர் காசில இருந்து நடந்தே வந்தவர். அவர் அந்த படகுல ஏறி உட்கார போனாரு. படகு ஓட்டுறவங்க காசு கேட்டாங்க. காசு 25 பைசா கேட்டாங்க. இவர் இல்லைன்னாரு. காசு இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாதுன்னு இறக்கி விட்டாங்க. ஐயா, அவருக்கு ரொம்ப வருத்தம். இவ்வளவு தூரம் நடந்து வந்து அக்கறையில சாமி இருக்கு, அக்கறையா இருக்கும், பார்க்க முடியலையே, யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு நாடுன்னு ராமநாதபுரம் சமஸ்தானம் நேராக அரண்மனைக்கு போனாரு. மன்னரை பார்த்தாரு. மன்னரை பார்த்து சொன்னார், மன்னா வணக்கம், நான் காசிலேருந்து நடந்தே வந்தேன், நான் ஒரு யாத்திரிகர், என்கிட்ட காசு, நான் நடந்தே வந்தேன், நடந்து போய் சாமியை பார்க்கலான்னு வந்து இந்த படகுல கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க, 25 பைசா காசு கேட்குறாங்க, கொஞ்சம் நீங்க சொல்லி அனுப்புங்கன்னார். இப்பதான் விஷயம் அவருக்கு அதுக்கு வருது. ஆமா, மன்னருக்கு விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் என்னையா சொல்றாரு அவர்னு கேட்கறாங்க. காவலாளிய சொன்னாங்க, உங்க மாப்பிள்ளை 25 பைசா கட்டணம் வசூல் பண்றாருன்னு சொல்ல கோவம் வந்துருச்சு அவருக்கு. ஏன்டா இத்தனால சொல்லலன்னு கேட்கிறாரு. நீங்க மாமனாரு, உங்க மாப்பிள்ளை, நாங்க என்னத்தை தலையிட்டோம்னாங்க. சோழி முடிஞ்சு வச்சு. இப்ப சொன்னாரு, மாப்பிள்ளைன்னு பார்க்கல, 2 பொண்ணு வாழ்க்கையை சிந்திச்சு பார்க்கல, கைது பண்ண உத்தரவு. மாப்பிள்ளை தண்டபாணியை கைது பண்ணி குற்றவாளி கூண்டு நிறுத்தியாச்சு. தகவல் அக்காவும் தங்கச்சிக்கும் போகுது ராமேஸ்வரத்துக்கு. அக்காவும் தங்கச்சியும் பதறி போய் நம்ம புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அப்பா தண்டனை கொடுத்துருவாரு, ஆனாலும் விசாரணை ஒரு நாள் நடக்கும், போய் அந்த முகத்தையாவது பார்த்துருவோம் தாலி கட்டின பாவத்துக்குன்னு 2 பேரும் ராமேஸ்வரத்துல இருந்து பல்லக்கில் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க விசாரணை தொடங்குது. மாமனார் நீதிபதி, மாப்பிள்ளை குற்றவாளி. கேள்விக்கு தொடங்குறாரு, உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்ட்ட நீ 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொன்னதாக சொல்லப்படுதுன்னு. நல்ல மனிதன் வாழ்ந்த காலம். ஆமான்னாரு, ஒத்துக்கிட்டாரு, சொல்லல. இப்போலாம் கேட்டு பாரு, சாமி இல்லாம போனது இதனாலதான். சாமி இருக்கு, இவங்களுக்கு இல்ல, அதான் பிரச்சனை. அப்ப இப்படி எல்லாம் சொன்னார். ஆமான்னாரு. அடுத்தபடியா தீர்ப்பு சொல்றாரு பாருங்க, நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தியாவது மன்னிச்சிருப்பேன், நீ செய்தது சிவ துரோகம், சிவனுக்கு துரோகம் செய்து விட்டாய், அதற்கு மன்னிப்பு இல்லை, மரண தண்டனை, தலையை வெட்ட உத்தரவு. நடக்குமா, நடந்திருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளை தலையை வெட்ட சொல்லி மாமனார் உத்தரவு போட்டாச்சு, தலையை வெட்டியாச்சு. இப்ப தகவல் அக்காவும் தங்கச்சிக்கும் போது அக்காவும் தங்கச்சியும் பல்லக்கில் வந்துகிட்டு இருந்தாங்க. அக்கா கிட்ட போய் சொல்றாங்க, அம்மா உன் வீட்டுக்காரருக்கு தலையை வெட்டியாச்சு, தண்டனை உறுதி செய்தாச்சு, நிறைவேற்றியாச்சுன்னு. அப்பவே பல்லக்க விட்டு இறங்கி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிர் விட்டான். அதான் ராமேஸ்வரத்துல அக்கா மடம். தங்கச்சிக்கு தகவல் தெரியுது, அவளும் பல்லக்க விட்டு இறங்கி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்துல தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சி தீக்குளிச்சு இறந்த இடத்துல மடம் கட்டி சோறு போட்டார் அவங்க அப்பா. அதுதான் ராமேஸ்வரத்துல அக்கா மடம், தங்கச்சி மடம். இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா, அக்காவும் தங்கச்சியும் புருஷன் இல்லைன்னா வாழ முடியாத காலம் இருந்தது, அதனால தீக்குளிச்சாங்க. நம்ம பிள்ளைகளுக்காக ஒரு பேர் இருக்கணுமே, மடங்கட்டி சோறு போட்டு இந்த நாட்டோட நீதியின் நேர்மையின் நியாயத்தையும் காப்பாற்ற தன் மருமகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் அந்த விஜய ரகுநாத சேதுபதி மன்னர். எவ்வளவு பெருமை இருக்கும், நியாயத்துக்காண்டி பாடுபட்டிருக்காங்க.